பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான வேதாகம பகுதி ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. நான் தேவனை நோக்கி நெருங்கி வர வர எனது பாவத்தன்மையை மிக தெளிவாக உணர்கிறேன். ஒரு நாள் எனது அறையில் கண்ட ஒரு காட்சியினால் எனக்கு தெளிவு உண்டானது. எனது ஜன்னலில் போடப்பட்டிருந்த திரையில் மிக சிறிய இடைவெளி ஒன்று இருந்தது. அதன் வழியாக என் அறைக்குள் ஒரு ஒளிக்கதிர் வீசியது. நான் அதை பார்த்த பொழுது அந்த ஒளிக்கதிரில் தூசி துகள்கள் அங்கும் இங்கும் அசைந்து கொண்டிருந்தன. அந்த ஒளிக்கதிர் இல்லாமல் இருந்திருந்தால் எனது அறை சுத்தமுள்ளதாக தான் தெரிந்திருக்கும். ஆனால் அந்த ஒளிக்கதிர் என் அறையில் இருந்த அசுத்தமான தூசி துகள்களை வெளிக்காண்பித்தது. நான் பார்த்த அந்த காட்சி எனது ஆவிக்கேற்ற வாழ்க்கையை புரிந்து கொள்ள வழிவகுத்தது. ஒளியாக இருந்த தேவனை நெருங்க நெருங்க எனது பாவ நிலைமையை தெளிவாக புரிந்து கொண்டேன். நமது இருண்ட வாழ்வில் கிறிஸ்துவின் ஒளி பிரகாசிக்கும் பொழுது அது நமது பாவங்களை வெளிப்படுத்துகிறது. இது நமது மனதை சோர்வுக்குள்ளாக்குவதற்கு அல்ல, அதற்கு பதிலாக நம்மை தாழ்த்தி முழுவதுமாக தேவனை நம்புவதற்கு உதவுகிறது. நாம் நமது சுயநீதியை சார்ந்திருக்க இயலாது. ஏனெனில் நாம் பாவிகளாக இருப்பதினால் தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாக இருக்கிறோம் என்று ரோமர் 3:23 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பெருமைப்படும் பொழுது அந்த ஒளி நமது இருதயங்களின் ஆழத்தில் உள்ள சிந்தனைகளை வெளிப்படுத்துவதால் ஏசாயாவை போல் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று புலம்புகிறோம். தேவன் எல்லா வகைகளிலும் பரிபூரணராய் இருக்கிறார். அவரை நாம் நெருங்கும் பொழுது சுய மதிப்போடும் பெருமையோடும் அணுகாமல் தாழ்மையோடும் குழந்தையைப் போல் நம்பிக்கையோடும் அணுக வேண்டும். ஏனெனில் கிருபையினால் அவர் நம்மை அவரிடம் இழுத்துக் கொள்கிறார். நாம் தேவனை நெருங்கும் பொழுது நம்மை நாமே தகுதியற்றவர்களாக உணர்வது நல்லது. அதனால் நம்மை தாழ்த்தி தேவனையே முற்றிலுமாக சார்வதற்கு அது உதவுகிறது. தேவனோடு கூட நாம் நடக்கும் பொழுது பெருமைக்கு அங்கே இடமில்லை. ஆமேன், ஆமேன்.